ரொம்ப ஈஸியாக நம்ம ஸ்டவ் பர்னர்லாம் நல்லா க்ளீன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அந்த பர்னர்லாம் எடுத்துடுறேன். அதுக்கு முன்னாடி சிலிண்டர் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பர்னர்லாம் எடுத்துடணும். எடுத்துகிட்டு இந்த வேஸ்ட்டு டப்பாவில் நான் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து ஹார்பிக் வந்து சும்மா 1 ஸ்பூன் அளவுக்கு விட்டாலுமே போதும். லெமன் வந்து 1 லெமன் நான் பிழியறேன். இதை மந்த்லி ஒன்ஸ் பண்ணாலுமே போதும். அப்புறம் இது வந்து ஆப்பச்சோடா, அது 1 ஸ்பூன் சேர்த்துட்டேன். வினிகர் இது வந்து ஒரு 3 ஸ்பூன் நான் சேர்க்குறேன். ஐயோ இந்த ப்ராசஸ் பெருசாக இருக்குது அப்படின்றவங்க வேறு ஒரு மெத்தடை கூட நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வினிகரை அதில் ஊற்றியாச்சு. பாருங்கள் அப்படி எப்படி பொங்கி வருது பாருங்கள். அது லைட்டாக அந்த கறி எல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு வருது பாருங்கள். நான் இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு அப்படி தேய்ச்சி காட்டுறேன் எப்படி அந்த அழுக்கெலாம் அப்படியே வருது. இப்போ இதில் கையெலாம் விடக்கூடாது. சில பேருக்கு அலர்ஜி ஆகிடுது அப்படின்னு சொல்லுவீங்க. அதனால் கையெலாம் விடாதீங்க. இதை வந்து அப்படியே ஒரு ஓரமாக மூடி போட்டு வச்சுடுங்க. ஒரு மணி நேரம், 1 மணி ஒரு 2 மணி நேரம் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடுங்க. சமையல்லாம் முடிச்சுட்டு அது நல்லா கூல் அதுக்கப்புறம் அந்த பர்னர்லாம் கூல் ஆனதுக்கப்புறம் அந்த சிலிண்டர்லாம் ஆஃப் ஆகிருக்குதான்னு பார்த்துட்டு தான் இந்த பர்னர் எடுக்கணும். எடுத்துகிட்டு இது 1 மணி நேரம் ஆகிடுது. இப்போ பாருங்கள் லைட்டாக இப்படி தேய்க்கிறேன். அந்த கறி வந்துடுது பாருங்கள். கையில் அந்த கறிலாம் ஒட்டின்னு வருது பாருங்கள். வேறு ஒரு மெத்தட் பண்ணிங்கன்னா இதை வந்து ஒரு தட்டில் வச்சுட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை விட்டு அதில் லெமன் ஈனோ அப்படி போட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு லைட்டாக தேய்ச்சாலுமே அப்படி கூட வந்துடும். இந்த பாருங்கள் நான் சோப் எதுவுமே போடல. வெறும் அந்த பிழிஞ்ச அந்த லெமன் தோலில் தான் அப்படி தேய்க்கிறேன். அந்த கருப்புலாம் வந்துடுது பாருங்கள். நீங்கள் வந்து சோப்பு போட்டு கூட அப்படி லைட்டாக அப்படி தேய்ச்சி எடுக்கலாம். நீங்கள் வந்து இந்த மெட்டல் ஸ்க்ரப்லாம் வச்சு தேய்ன்னு நல்லா பளிச்சுன்னு வரணும் அப்படின்னு தேய்ச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது சீக்கிரமாக அது வந்து அந்த பர்னர் வந்து நல்லா தேய்ஞ்சி வேஸ்ட் ஆகிடும். அது வந்து உடஞ்சி போயிடும், ஹோல்ஸ் விழுந்துடும். அப்புறம் வேறு பர்னர் வாங்க வேண்டியதாக இருக்கும். அதனால் ஜென்டிலாக அப்படி தேய்ச்சி அப்படி எடுத்துக்கோங்க. அந்த கறி இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதில் கறி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கேஸ் வீணாக போகும். வைக்கிற பாத்திரத்தில் கறி பிடிச்சிடும். இந்த மாதிரி கழுவி வச்சுக்கோங்க போதும். இப்போ இதையெல்லாம் நல்லா சுத்தமாக துணியில் துடைச்சிட்டு இதை அந்த ஹோல்ஸ்லாம் அடப்பு இல்லாத அளவுக்கு பார்த்துக்கணும். நல்லா காய வச்சு நல்லா துடைச்சிட்டு ஸ்டவ்வில் வச்சிடலாம்.